ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த விலாகும் பார்க்க போகிறதில்ல. ஒரு 5 டிஃப்ரெண்ட் இட்லி தோசை இல்லாமல் டிஃபன் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெட் ரைஸ் மாவில் புட்டு தான். என்கிட்ட புட்டு மேக்கர்லாம் இல்லை, சிம்பிளாக இட்லி பாத்திரத்துலேயே வச்சு செஞ்சுட்டேன். ரொம்ப சிம்பிள் தான் இது செய்கிறது. மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டே வரணும். இடியாப்பம் மாதிரி ரொம்ப கட்டியாலாம் பிசையக்கூடாது. இந்த மாதிரி கையில் பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்து விட்டால் உதிர்ந்து போகணும். மாவு பிசைறதுக்கும் சுடு தண்ணியோ இல்லை வார்ம் வாட்டரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல. நார்மல் வாட்டரே போதும். மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது புட்டுக்கு ரொம்பவே தேவையான விஷயம் தேங்காவும் துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மாவும் தேங்காய் துருவலும் ரெடி பண்ணிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது சூடாகிறதுக்குள்ளே பவுலில் நம்ம இந்த லேயராக போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டா எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டு வச்சிடலாம். முன்ன சொன்ன மாதிரி தான் என்கிட்ட இடியாப்பம் மேக்கர்லாம் இல்லை. நான் டம்ளரும் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலும் யூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லேயரில் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல், அதுக்கு மேலே நாட்டு சக்கரை, இன்னும் கொஞ்சம் மேலே தேங்காய் துருவல், அவ்வளோதான். ஒவ்வொரு இதாக இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். தண்ணி சூடானதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்தால் சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிரும். ஒரு சிலர் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரையெல்லாம் போட்டு செய்வாங்க. அந்த டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரில. இது வரைக்கும் நான் இடியாப்பம்னாலும் சரி புட்டுனாலும் சரி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்து செய்வேன். இந்த டேஸ்ட்டே எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டம்ளரில் வேக விட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக இட்லி துணி போட்டு அது மேலே மாவை ஃபஸ்ட்டு உதுத்து வேக விட்டு எடுத்து அதுக்கப்புறம் தேங்காய் துருவலும் நாட்டு சர்க்கரை கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இதை விடவே ரொம்ப ஈஸியான மெத்தட். அவ்வளோதான். இந்த சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் டோட்டலாகவே ஆச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி மில்லட்டில் வெண்பொங்கல். 1/2 கப் மில்லட், எந்த மில்லட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் வறுத்த பாசிப்பருப்பு. இதை ஒரு 1/2 அன் ஹவராவது மினிமம் ஊற போடணும். 1 ஹவர் வரைக்கும் ஊற போட்டால் நல்லாவே வெந்து வரும். நார்மல் ரைஸை விட மில்லட்டில் கொஞ்சம் தூசி நிறையவே இருக்கும். ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். நார்மல் ரைஸாக இருந்தால் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வைப்போம். பொங்கலுக்குனா 3 to 4 கப் வரைக்கும் வைப்போம். மில்லட்க்கும் அதே மாதிரி தான். எவ்வளோக்கு எவ்வளவோ தண்ணி அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வெந்து குழஞ்சி வரும். தண்ணி கம்மியாக இல்லாமல் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு 3 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெந்து வந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு. எந்த பொங்கலாக இருந்தாலும் பால் சேர்த்து பண்ணால் டேஸ்ட் சூப்பராக வரும், க்ரீமியாகவும் இருக்கும். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டா நல்லா குலைவா வெந்து வரும். விசில் வந்துட்டு இருக்க கேப்ல நான் சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். விசில் தானா அடங்கினதுக்கு அப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிய மசிய நல்லா திக்னஸ் அதிகமாகும். குக்கரில் விசில் விடுறதுக்கு முன்னாடியே கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு சப்போஸ் பத்தலைன்னா தூளுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிம்பிளாக நெய்யில் ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். ஒரு தட்கா பேனில் 2 ஸ்பூன் நெய், உடைச்ச முந்திரி பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள், கடைசியாக பெப்பர், இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு மசிச்சு வச்சிருக்க மில்லட் கூட இந்த தாளிப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டா சூப்பரான க்ரீமியான மில்லட் வெண்பொங்கல் ரெடி. நார்மலாக பொங்கல்னாவே பச்சரிசியில் தான் செய்வோம். அந்த டேஸ்ட்டே நமக்கு செட் ஆயிருக்கும். ஒரே ஒரு வாட்டி எனக்காக நீங்கள் மில்லட்டில் எந்த மில்லட் வேணால் எடுத்துக்கலாம். மில்லட்டில் இந்த மாதிரி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வித டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் தெரியாது. டேஸ்ட் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. நான் காலையில் லேட் ஆயிடுச்சுன்ட்டு தேங்காய் சட்னி மட்டும் சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணியிருந்தேன். இன்னும் கெஸ்ட்லாம் வராங்கன்னா இது கூட டிஃபன் சாம்பார் மாதிரி செஞ்சு வடையோடு சர்வ் பண்ணால் சூப்பராக ஃபுல்ஃபில்லிங்காக பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் உப்புமா. ஒயிட் அவலில் கூட செய்யலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்ட்டு ரெட் ரைஸ் அவல் எடுத்துக்கிட்டேன். 2 கப் அவல் எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய தூசி இருக்கும். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கல்லுப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இது லேஸ் அவல், அதனால ஊறணுங்கிறதுலாம் இல்லை. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே கட்டி அவலாக இருந்தால் 5 to 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையானது ரொம்பவே சிம்பிள் தான். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், லெமன் கண்டிப்பாக வேணும். வேர்க்கடலை கொஞ்சமாக. வேர்க்கடலையை ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது கூடவே எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்த்து செஞ்சால் கடைசியாக சாப்பிடும்போது க்ரன்ச்சினஸோட நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதுக்கப்புறம் வழக்கம் போல் எல்லாத்துக்குமே தாளிப்பு கொடுக்குற மாதிரி சிம்பிளான ஒரு தாளிப்பு தான். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க அவலை இது கூட சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த டிஷ்க்கு மெயினே அந்த கிரன்ச்சினஸோடு இருக்க வேர்க்கடலையும் லெமனோட ஃப்ளேவரும் தான். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி, ஊறுகாய் இருந்தால் கூட போதும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி நார்மலாக உப்புமா செய்யாமல் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கிச்சடி மாதிரி செய்ய போகிறோம். 1 கப் ரவை எடுத்துக்கிட்டேன். 1 கப் ரவையை இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடிப்பிடிக்காத மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ஆற விட்டுக்கலாம். அதே கடாயை அடுப்பில் வச்சு கிச்சடி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய், கடலைப்பருப்பு, கடுகு, கொஞ்சமாக டேஸ்ட்காக முந்திரி பருப்பு, கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய், ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக இஞ்சி. ஃப்ளேவர் வர வரைக்கும் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கேரட், பீன்ஸ்லாம் போட்டு ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கிச்சடி கலராக வரதுக்காக மஞ்சத்தூளும் இந்த காயெல்லாம் வேகிறதுக்கான உப்பும் போட்டுக்கலாம். என்கிட்ட கேரட்டும் பீன்ஸும் மட்டும்தான் இருந்தது. இன்னும் பட்டாணிலாம் போட்டு செஞ்சால் டேஸ்ட் அல்டிமேட்டாக ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். பட்டாணி சேர்க்காமலும் இந்த கிச்சடி டேஸ்ட் சூப்பராக தான் வந்திருந்தது. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நார்மலாக வறுக்காமல் அப்படியே சேர்த்தா கட்டியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிட்டோம். அதனால அவ்வளோ ஈஸியாக கட்டி பிடிக்காது, பயப்பட வேண்டாம். கிச்சடிக்கு எப்போவுமே ஆப்டான சைட் டிஷ் தேங்காய் சட்னி தான். ரவை வந்துட்டு இருக்க கேப்பில் தேங்காய் சட்னியும் சைட் பை சைட் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ரவை, கேரட், பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் அந்த நெய் ஸ்மெல்லோட கிச்சடி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு நார்மல் வெள்ளை ரவையில் தான் கிச்சடி ரெடி பண்ணியிருந்தேன். கோதுமை ரவையில் கூட இதே மாதிரி செய்யலாம், இன்னும் கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக இருக்கும். இல்லைன்னா 4 டைப் ஆஃப் மில்லட்டில் ஏதாவது ஒரு மில்லட்டில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், அது இன்னும் ஹெல்தி வெர்ஷனாக இருக்கும். ஒரு கப்பில் இந்த மாதிரி கிச்சடியை போட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூடவே தேங்காய் சட்னியை வச்சு சர்வ் பண்ணி சூப்பராக சாப்பிட வேண்டியது தான். நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். இது கூடவே ஒரு பழம், சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வச்சு சாப்பிட்டா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட் பிரெட்டை வச்சு பிரெட் உப்மா. இதை பிரெட் உப்மானும் சொல்லலாம், மசாலா பிரெட்டுன்னு சொல்லலாம். வீட் பிரெட் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேனு நான் வீட் பிரெட் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த டிஷ்க்கும் பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. வெங்காயம், தக்காளி மட்டும் பேசிக்காக இருக்கிறது இருந்தால் போதும். ஒரு தோசை தவாவில் 4 நாளாக இந்த மாதிரி வீட் பிரெட்டை வச்சு 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே கூட ப்ரெட்டை போட்டு செய்யலாம். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டு செஞ்சால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நான் எண்ணெயோ கீயோ எதுவுமே போடாமல் சிம்பிளாக அப்படியே தோசை தவாவில் போட்டு தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேஸ்ட் அயர்ன் தோசை தவாங்கிறனால பரவாயில்ல. இதே வேறு ஏதாவது தோசை கலர் தான் கண்டிப்பாக கொஞ்சமாக ஆயில் சேர்க்கணும், இல்லைனா அடிப்பிடிச்சிரும். டோட்டலாக நான் 8 வீட் பிரெட்டை இந்த மாதிரி 2 சைடும் டோஸ்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயமும் தக்காளியும் இந்த பிரெட் உப்மாக்கு ரொம்பவே பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு பதிலாக கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இந்த மாதிரியும் போட்டு செய்யலாம். இன்னமும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்காமல் சிம்பிளாக வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வச்சு செஞ்சுருந்தேன். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுட்டு உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தக்காளி நல்லா மசிச்சு வர வரைக்கும் லிட்டை க்ளோஸ் பண்ணி வேக விட்டு எடுத்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை நமக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணியோ இல்லைனா பிச்சு போட்டோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா எல்லாமே மசாலா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கலாம்.
பிரெட் எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆனதுக்கு அப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். ட்ரையா இல்லாம கொஞ்சம் ஜூஸியா இருக்கும். கடைசியா கொஞ்சமா டொமேட்டோ சாஸ், லெமன் ஜூஸ், கரம் மசாலா, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து சுட சுட அப்படியே பிளேட்ல போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளவுதான், நம்மளோட இட்லி தோசை மாவு இல்லாம டிஃப்ரெண்டான 5 டிஃபன் ரெசிபிஸ். இட்லி தோசையே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.